வெல்கம் டு சில நேரம் சில சினிமா. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட். லியோனார்டோ டிகாப்ரியோ அண்ட் பிராட் பிட் நடிச்சு குவிண்டின் டாரன்டினோ டைரக்ட் பண்ண படம் தான் இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட். கதையோட சுருக்கத்தை சொல்லலாம்னு தோணுது. இதுல இரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல படத்துல நடிக்கிற ஒருத்தன், அவனுக்கு டூப் போடுற இன்னொருத்தன். இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்களை கொல்றதுக்கு 3 பேர் இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணாங்கோ இல்ல இவங்க ஏதாவது பண்ணாங்களா அப்படிங்கிறதா அந்த கதை. இந்த கதை உண்மை சம்பவத்தை தழுவி நழுவி எடுக்கப்பட்டதுன்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. கதையை ஓபன் பண்ணா 80s காலத்துல இருக்கிற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு படம் எடுக்கிறாங்க. சாரி, நாட் அ படம், இட்ஸ் a டிவி ஷோ. இதுல கௌபாயா ஆக்ட் பண்ணிருக்கிற நம்மால் தான் இந்த படத்தோட ஹீரோ. அதே இடத்துல ஹீரோவை கூட்டின்னு உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்க ஆள் தான் ஹீரோக்கு ஸ்டண்ட் மாஸ்டர், பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே. ஸ்டண்ட்ஸ் எல்லாம் தலை மாதிரி தனியா பண்ண மாட்டீங்களா, எதுக்கு இந்த டூப் அப்படின்னு கேட்கும்போது எல்லா ஸ்டண்ட்ஸையும் எல்லாராலையும் பண்ணிட முடியாது. நான் வீம்புக்குன்னு பண்ணி படாரத்துல பட்டு வீங்கிச்சுன்னா ஷூட்டிங் கேன்சல் ஆயிடும். அதனால தான் இவரை பக்கத்தில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ கட் பண்ணி சிறிது வருடங்கள் கழித்து பார்த்தா இவர் ஹோட்டல்ல உட்காந்து ஒரு பெக்கு போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுடா, அப்போ பிரபலமா போய்கிட்டு இருந்த அந்த ஷோ இப்போ சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. எல்லாராலையும் எல்லா நேரத்திலுமே புகழோட இருக்க முடியாது, நேரத்தில் புடுங்கிட்டு போகும். அது மாதிரி தான் இவருக்கு போயிடுச்சு. 1950 நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன்னு சொன்ன நம்மாலு இப்போ கிடைச்ச கேரக்டர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் இந்த பார்க்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னா இங்க ஒரு ப்ரொடியூசர் வரதா சொல்லியிருந்தாங்க. அவரை மீட் பண்ண தான் இவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ப்ரொடியூசர் இங்க வர, சரி வாப்பா தனியா போய் பேசுவோம், தனியா கூட்டு போய் பேசினாப்ல. அவர் வெந்த பொண்ணுல வேலை பார்த்துற மாதிரி எனக்கும் உன் கஷ்டம் புரியுதுப்பா, முன்ன மாதிரி இப்ப இல்லப்பா, உன்னோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி மனசை கஷ்டப்படுது. நீ ரீசெண்டா நடிச்ச படத்தோட எண்டிங் கிளைமேக்ஸ் வேற லெவலு. ஜெர்மன் ஆளுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்து ஃபிளேம் ஃபிளவர் வச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் முச்சு விட்ட பாத்தியா, வேற லெவல் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருந்தாரு. ஆனா இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ ஹீரோவா பண்ணாதான் மக்களுக்கு உன் மேல விருப்பம் வரும், ஏன்னா வில்லன்ஸ் யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி நீ என் கூட இத்தாலிக்கு வா, நான் உன்னை ஹீரோவாக்கி காட்டுறேன், நாம 2 பேர் சேர்ந்து ஒரு பிளாக் பஸ்டரான படத்தை உருவாக்குவோம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டதும் சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா வெளியே வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கதறி அழுகிறாப்ல, என்னோட பாப்புலாரிட்டி போயிடுச்சு என்னால சொல்லி வெறுப்பேத்துறாங்கடா. அதுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு விடுமச்சான் பாத்துக்கலாம், எவ்வளவோ இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது, இதுக்கு அழுதா எப்படி அப்படின்னு சமாதானப்படுத்துறான்.